கல்லுங்கடி கேட்டேடி நீயா ரொம்ப ஏத்தண்டா. எங்க போயிருப்பா? ஐயோ இவர் வீட்டு கோழிக்கிறது தெரிஞ்சு போச்சா? நல்ல விட கோழியா தெரியுதே. வயலை ஏமாத்தி விலை கொடுத்து வாங்கிட வேண்டியதுதான். ஐயோ குடா கோழிய எத்தனை பைசே? என்ன ஹிந்தி பேசுறீங்க? நான் ஒரு இந்தியன், இந்தியில தான் பேசுவேன். உனக்கு தெரியல விட்டு என்ன பேச வேண்டாம்னு சொல்லாத. சரி தமிழ்ல கேக்குறேன், என்ன வேலை? 100 ரூபாங்க. இதுக்கு 100 ரூபாயா? ஏய் காலு மண்டை பிச்சு போட்டா 1/4 கிலோ தேராது. நியாயமான விலையை சொல்லு. சரிங்க, உங்களுக்காக 25 வாங்க. இது வியாபாரத்துக்கு அழகு. இனிமே இது மாதிரி கோழி கிடைச்சா ஏன் கூட என் வேலையா தானங்க, அதுதான் நான் இருக்கேன். சரியான திறந்த வாயினா இருக்கானே. 100 ரூபாய் கோழியை 25 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஏமாந்து போறான் பாரு. சரியான இழிச்ச வாய. அவர் விட்டு கோழிய அவரே ரோடுத்து வாங்கிட்டு போறாரு. என்ன வேணும்? ஆனா புரியலையே. முருகையா இதெல்லாம் தெரியாம விளக்கற மாதிரி கடன் வச்சிட்டேன். மாட்டிக்கிச்சா தாத்தா? விட்டுப்பா ஒரே அமுக்கு. 100 ரூபாய் கோழிய 25 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஏமாறி பைய கிழிஞ்சது. ஏமாந்தது நீங்கதான். நான் வீட்டு கோழி எத்திரி உங்ககிட்டயே வித்துட்டு போயிட்டான். இது நம்ம வீட்டு கோழியா? அந்த பட்டை அதான் தாத்தா பிடிக்க சொன்னாரு, பிடிச்சேன். கொழுப்பெடுத்த அலையிற மாடு மேய்க்கிறவனுக்கு அவ்வளவு திமிரா? மரியாதையா பேசும், விட்டனா செவிழ் குஞ்சிடும். கை வச்சு பாரு. என்னப்பா அந்த பெருச்சாலியில முடிச்சோன்னு என் பேத்தி பிடிச்சிருக்க? ஒழுங்கா சொல்ல வேண்டாமா? நான் இதைத்தான் பெருச்சாலி நினைச்சேன். பெருச்சாலின்னு சொன்னா அதை என்ன சொல்லுவேன்? பள்ளி என்ன தாத்தா வந்தது பழம் நாள் ஆறாறையாம பேசிட்டு இருக்கிய? நீ போப்பா. இவ என்ன தொட்டதை நினைச்சாலும் அருவருப்பா இருக்கு. முதல்ல போய் குளிச்சு துணிய மாத்தி சொன்ன போடா வாய் பேசாம வாப்பா. முதல்ல இடத்தை காலி பண்ணுவான். என்ன பேச்சு பேச்சு பாத்தியா? வா நீ பொண்ணுன்னு போயிட்டு என்னப்பா ஒரு கிளாஸ் தண்ணி விடு. குடிக்கலாமா? குடிக்கலாங்க. சுந்தரா பேப்பர்ல என்ன நியூஸ்? குண்டு வெடிச்சு 15 மணி கட்டணம் இடிஞ்சு போச்சுமா. குண்டு நம்ம நாட்டுல உருளைக்கிழங்கு லெவலுக்கு வந்துருச்சு. அவன் எடுத்து வீசிக்கிட்டே இருக்கான். ஏய் என்னடா பண்ற? நானே சித்த வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். படுவா சாராயத்தை வச்சுட்டு சித்த வைத்தியம் பொய்யா சொல்ற? அண்ணே இதை இப்படியே சாப்பிட்டா தான் சாராயம். இப்படி தலைய ஒரு சுத்தி சுத்தி சாப்பிட்டா காசு கங்கா தீர்த்தமா? அது இல்லங்க, எலுமிச்சம்பழத்தை இப்படி புளிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பவர் கட் ஆயிரும். நெய்வேலி அனல் மின்சாரம் அரை எலுமிச்சம்பழத்தை அப்படி புளிஞ்சா பவர் ஃபுல்லா கட் ஆயிடும். சாராயம் குடிக்கிற நாய விளக்கு கொடுக்குது பாரியா. என்னடே வியாபாரம் பண்ற கடையில சாராயத்தை வச்சுட்டு குடிச்சீங்கன்னா அவனுக்கு என்னடா கிடைக்கும்? அவர்கிட்ட கேட்டதான் குடிக்க. வேணு ஐயா ஏண்டா உனக்கு அறிவு இருக்காடா? தண்ணி குடிக்காமனு கேட்டாங்க, குடிக்கலான்னு சொன்னாங்க. ஓ அப்படி உல்டா பண்ணிச்ச பெருச்சாளி. பெருச்சாளி பொல்லாத பெருச்சாளி ஆச்சே. என்னடே தண்ணி குடிக்கிற தப்பு இல்ல? விடுறது தப்புன்னு சொன்னீங்க, அதை விட்டுட்டேன். அதுக்காக இதை புடிச்சிட்டியா? சாராயம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கெடுதல் தெரியுமா? போட்டாங்க.
பாருடா, நல்லா பாரு. அடியில என்ன பாக்குற? உள்ள என்னாச்சு? செத்து போச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த சாராயத்தை சாப்பிட்டா வகுத்துல உள்ள பூச்சி பூரா செத்து போயிரும் தெரியுது. தாரித்திரம் முடிச்ச நாய். உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. இந்த பாருடா, உனக்கு மேலதாளத்தோட ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது விருப்பமா இல்ல தாரதப்பட்டோட போய் சேர்ந்துறேங்கிறியா? பட்டியக்காரையா, என் மேல உங்களுக்கு எவ்வளவு வைக்கிற? சத்தியமா சொல்றேன், இனிமே இந்த சாராயத்தை தொடவே மாட்டேன். வாயை காட்டிடுறேங்கிறியாக்கோ? போயிண்டா, 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 காணா போயிண்டா. என்னடா இது யானை குட்டிக்கு நாமம் போட்ட மாதிரி எங்க மூஞ்சிய காட்டு மூஞ்சிய அடங்கொப்புறானே நீயா ஏண்டா இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா ஏண்டா நான் கோர்ட்டுக்கு போறேன் வாசல் வந்து நின்னுக்கிட்டு கோயிந்தா கோயிந்தா நான் சொல்றேன் முருகா முருகான்னு சொல்லுடா 3 வேளை சோறாவது கிடைக்கும் கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. திருப்பதி ஏழ்மை எனக்கு தங்கத்துல நாம சாத்ததான் வேண்டிக்கிட்டேன். அவருக்கே நாமம் போடுறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாத்தா, ஏதோ உன் சக்திக்கு 1/4 பவுனோ 1/2 பவுனோ முடிஞ்சா 1 பவுன் கூட போடலாம். முருகா கவலைப்படாத, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஆடா ஆடாடா போடு, அப்படியே பையோட போடத்தா. போடுறேன் போடுறேன் அல்ல அல்ல போடு. முருகா வாயத்தர எத்திய காட்டு. என்னத்தா தங்கத்தை போட சொன்னா விபூதி போடுற? ஆனா தங்கத்தான் இல்ல, காசாவது போடணும்னு பார்த்தா விபூதி போடுறியா? காசு பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கப்பா, ஆசீர்வாதம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. என் கையால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு போறேன், வழிய விடு. முருகா போயிண்டா, முருகா போயிண்டா, முருகா போயிண்டா. போடு. வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் வாங்க சார். வக்கீல் சார் உட்காருங்க சார். என்ன மாமா, கோர்ட்டு தீர்ப்பு நம்ம பக்கம் ஆயிடுச்சுல? தீர்ப்பாயிடுச்சு. ஆனா நம்ம பக்கம் இல்ல, அவங்க பக்கம். வக்கீலே, இங்க எல்லாம் பாக்குவத்துல மாத்த வந்தியா? 15 வருஷமா நீ வாங்கின காசுக்கு கோர்ட்ல வாய திறக்கல, இங்கயாவது வாய திறந்து ஏதாவது சொல்லப்பா. அப்பாவா? பின்ன பெரியப்பாவா? சொல்லப்பா. கேசு ராக்காய் பக்கம் தீர்ப்பாயிருக்கு. அப்பா, இப்பவாவது நீ வாய திறந்தைய நான் பொழைச்சேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இல்லனே, நம்ம அப்பா கூட பிறந்தவங்கனால அந்த பாசத்துல உனக்கு இறக்க வந்துருச்சா? அது இல்லப்பா, நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குதுல்ல. எங்க இருக்குது? நீங்க தாண்டா சொல்லிட்டே தெரியுங்க. சும்மா இரு மாமா. அந்த கிழவிக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா நாளைக்கு நம்ம தலை தானே உருண்டோம். உருள்றதுக்கு முன்னால இந்த விபூதியை நெத்தியில பூசிட்டு 2 பேரும் சேர்ந்து விடுங்க. அப்படியா? எந்த கோயில? கோவில் இல்ல மாப்பிள, இது குடும்ப விபூதி. இனிமேலாவது ஒரு 2 பேருக்கு நல்ல புத்தி வரட்டும்னு ராக்காய் கிழவி தான் கொடுத்துட்டான். ஆமா, என்னங்கடா ஓமா? கிழவிக்கு கேஸ்ல ஜெயிச்சிட்டாங்க தும்புறா. முதல்ல அவளை ஊற விட்டு விரட்டினாதான் சரியா வரும். நீங்களும் ஒவ்வொருத்தரையும் வாயாலாண்டா விரட்டுறீங்க. இப்படித்தான் அந்த முத்துக்காலையை ஊற விட்டே விரட்டணும். யாரு வேலை கொடுக்கணும்னு சொன்னீங்க. அந்த ராக்காய் கிழவி வேலையும் கொடுத்து வீட்டோட வச்சுக்கிட்டா. போற போக்க பார்த்தா அவங்கதான் நம்மள ஊற விட்டே விரட்டுவாங்க போல தெரியுது. தெரியுமாப்ல? என்ன மாமா? இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி நம்ம எல்லாம் ஊரை விட்டு ஓட வேண்டிய நிலைமை வந்துருச்சுன்னு வைங்க. அதுக்கு முதல்ல நீங்க காலை கரெக்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஓடும் போது நீங்க இந்த காலை எடுத்துட்டு வந்து சேரவே முடியாது. கடலையின்னா கடலை, இது கரிச காட்டு கடலை. கக்கா மக வெடல, நான் அவளை இன்னும் தொடல. நான் அவளை என்ன அவளை என்ன கோழிக்குழம்பு இல்லைன்னா பத்தி போட்டுருக்கு. கொல்ல போற அன்னைக்கு என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? வாங்காத வாங்காத நான் தான் சொன்னேன். நீ தான் ஒத்த காலம் அலம்பிடிச்சு வாங்கினியா? ஆத்தாக்க சேலை வாங்கு, கோழி குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போட்டியா இல்லையா? சும்மாப்பா, இந்த கஞ்ச கிழமை இடக்கு மடக்கிறத அப்படி பண்ணி அடிச்சு பிடி சொன்னல கேட்டியாப்பா? அப்ப நீ வாங்கிட்டு என்ன என்ன அர்த்தம்? என்னது? என்ன? சரி இருப்பா, நடந்து போச்சு. என்னன்றா? இத காசாக்குனதான் சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு. உடனே வாங்கினா இதை ஆளுக்கு மேல கழிச்சு கோமணம் கடிக்கிற 2 பேரும். இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொல்ல உள்ள கோமடிச்சு உரி எரிச்சிருவேன். கோமணம் சும்மாப்பா, இப்ப காசாக அவ்வளவுதானே? ஆமா. ஏன் பொறுப்பு? 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 1 ரூபா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா. கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. ஏண்டா கந்தனை முருகனை கூறு கட்டி வைக்கிறியா? இது இல்லையா? குருட்டுனாயா, இது என்ன பப்பாளியா? ஏண்டா என்னது சாம்பல்ல பிறந்த கடல மாதிரி வந்து நிக்கிறேன். சாமி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கேன். பாதை அந்த பக்கம் இருக்க, அப்படி போடா. இப்படி போறேன்னா இது சந்த யாத்திரை.
அதுக்கு ரூபா வேணாமா? ஏதோ உங்களால முடிஞ்சது 1000மோ 2000மோ ஒரு சின்ன காணிக்கா போடுங்க. சாமிக்கு எதுக்குடா 1000மோ 2000மோ? போற வழியில் டீ காப்பி குடிக்கணும். ஐயோ, சாமி டீ காப்பி எல்லாம் குடிக்கப்படாது. இந்தா அழுகின தக்காளி ஒண்ணு அப்படி ஓரமா உட்காந்து உங்களுக்கு யாருமே ஆகாது. வரங்க. சாமி கும்பிடுங்க. சரி சாமி வாங்க. நீ மனுஷ ஜென்மம் தானே? மனுஷன் திங்கிறதானே தினம் திங்கிற. இப்படி மொட்டை அடிச்சு கொட்டையோட கடைக்கு முன்னால வந்து வியாபாரம் எப்படி ஆகும்? வயிற்றுச்சல் கிடப்பாரு. மாமன் அது கொடுக்காம இதெல்லாம் வித்துட்டு வந்தா தான் உனக்கு 3 வேளை சோறுட்டானுங்க. இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே? எப்படா முடியும்? என்னாலே முடியல, உன்னால முடியுமா? நீங்க கஷ்டப்படாம இங்கேயே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே 5 நிமிஷத்துல அத்தனையும் காலி பண்ணிடுறேன். எப்படிடா? பாருங்களேன். எப்படிங்க? உனக்கு மேல என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? முருகனை பழிக்காதீங்க. புரிய அங்க வைடா. தூங்க. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. சொல்லிட்டே இருங்க. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. ஏய் பிரிச்சாணி, எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல எல்லா கூட காலி பண்ண? அத நான் பாக்கணும்டா. அந்த கண்கொள்ளா காட்சி வந்து பாருங்களேன். தூக்குங்க. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு அரோகரா. கந்தனுக்கு அரோகரா. முருகனுக்கு. ஏடா நின்னுட்ட? எப்படி காலி பண்ணு காட்டோனாமா? காட்டு. இப்படித்தான். தண்ணியில விளைஞ்சு தண்ணியிலேயே போகுது. பழனிக்கு நீ எப்படி போகணும்னு சொன்ன? பாத யாத்திரை. வேண்டாம், லேட் ஆகு. தண்ணி யாத்திரையா போ. சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன். அப்படியே போ, சீக்கிரமா முருகனை பாத்துடலாம். ஆடி பொம்பல எக்கத்தக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு சந்தையில அது பக்கம் போனியா மீன் 2 காணல, தொப்பு பக்கம் போனியா தேங்காய் 2 காணல. என்னாடி பொம்பல எக்கத்தக்க வம்புல மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு சந்தையில மாட்டிக்கிட்டு நிக்கிறைய மாந்தோப்பு சந்தையில. நிலந்தா ராக்காய் கேள்விக்கு சொந்தம் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. ரோடு கூட உங்களுக்கு சொந்தம் தீர்ப்பாயிடுச்சா? எப்படியா போறது? வேணும்னா இடுப்பு தூக்கிட்டு போய் இறக்கி விடுவா. உனக்கு என்ன திமிரா? ஏய், யாருக்கு திமிரன்ற? இந்த 2 சக்கரம் இருக்கிறதுனால தானே ஊர்ல ஒரு தெரு இல்லாம சுத்துற. கொழுப்பு அடக்கிறேன் பாரு. நடத்திட்டாளுங்களே. மாடு மேய்ச்சது மறந்துடாத. நாங்க எதையும் மறக்கல. இடுப்பு கீழே மச்சம் இருந்தா மூக்கு மேல கோவருன்னு சரியாத்தான் இருக்கு. என்னடி இடுப்பு கீழே மச்சம் மிச்சங்கிறது என்ன விஷயம்? அரை லூசு. வாங்கடி போலாம். அதோட மூஞ்சி முகர கட்டி போடு. உங்களை விட எங்களுக்கு நல்லா தான் இருக்கு. சைக்கிள் தூக்கிட்டு ஓடு. உனக்கு வைக்கிற வேட்டு. வாடி என் கக்காலத்தி. என்னடி காத்து இந்த பக்கம் அடிக்குது? ஆத்தா, இங்க உன் பாதம் தேயுது. அங்க நீ பாடுபட்டதெல்லாம் பாழா போயிட்டு இருக்கே. என்னடி சொல்ற? நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிய அந்த முத்துக்கால. அவன் கடையாணி கண்டது கூட தெரியாம வண்டியை ஓட்டிக்கிட்டே போறான். முத்து சொன்னா ஏன் சொத்தா போகுது, கிழவி சொத்து தானே, போனா போட்டு சொல்றான். அதோட விட்டானா, நான் பாடுபடலனா கிழவி கஞ்சிக்கு சிங்கி எடுப்பான்னு சொல்லிட்டு போறான். சொன்னா நம்ப மாட்டேன். இங்க பாரு. பாவி பையன் அப்படியா சொன்னா? இன்னும் என்னமோ சொன்னானே. சொல்லி இருப்பான். எடுத்துட்டு வந்த சீலையை கொண்டே கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வந்தா தாண்டா கஞ்சி ஊத்துவேன்னு சொன்னல, அந்த கோபத்துல சொல்லி இருக்கான். வரட்டும். இதே சொன்னானே. ஆசை ஆசையா புடவை வாங்கிட்டு வந்தா வேண்டாம் சொல்லி தூக்கி எடுத்துட்டு அந்த கிழக்கு சிரிக்கி. அது கேட்ட சிரிக்கி நான் சொல்ல, அதான் அந்த முத்துக்காலா அவன் தான் சொன்னா. பூஜை உண்மையை சொல்லு. சொல்லு. வண்டிக்கு மை போட்டியா, கடையாணிய மாட்டியா இல்லையா? நான் போடாம வேகமா போடுவேன். கேள்வி கேட்கிறேன். மாட்டினா எப்படி ஆட்டாக்கு என்ன பதில் சொல்றது? பூச்சி காலையை அடிச்சு உன் மண்டைய பொழந்துடுறேன் பாரு. என்ன தெரியுமா? யாரு? செருப்புப்பா. அந்த செருப்பாலே அடிச்சு பிச்சு விடு. தகர தூக்குடா. ஐயோ, காய்கறி எல்லாம் போச்சு. சக்கரத்தை தூக்க தத்துவப்பட்ட பாடிக்கிட்ட முக்கிய மத பாட வாங்கி. ஏடா கடையாணி
வேண்டது கூட தெரியாம வண்டி ஓட்டிக்கிட்டு போனா வண்டி கூட செய்யாம என்ன செய்யும்? ஆமா கிளவி சொத்துட்டானே போனா போனா போகட்டும்னு சொன்னியாமே. நீ இல்லைன்னா நான் கஞ்சிக்கே சிங்கி அடிப்பேன்னு சொன்னியாமே. நீ வங்கி அடிப்பேன்னு நீ சோத்துக்கு சிங்கி அடிப்பேன்னு நான் சொன்னேன். யார் சொன்னது? பூஞ்சால தாண்டா வந்து சொல்லிட்டு இந்த கடையானையும் கொடுத்துட்டு போனா. ஓஹோ, அந்த மங்கி பண்ண வேலையாது. புத்திக்கார பூந்தோளம் உண்ட வம்புறுத்த இல்லாம வகையா உன்னை மாட்டிட்டு போயிட்டு பாத்தியா? ஏத்தா அந்த பொண்ணுதான் அப்படி சொல்லிச்சுட்டு நீ வந்து என்ன கேக்குறிய? நான் உன்னை பத்தி அப்படி எல்லாம் பேசுவேனா? கொஞ்சம் பண்ண யோசிச்சு பாத்தியா? எவனாவது கடையானை கழட்டி போட்டு வண்டியை ஓட்டி கவுண்ட் அடிச்சு விழுவானா? நல்லா யோசிச்சு பாரு. ஆமா கடையானை கழட்டி போட்டு விடுவானா? அவளுக்கு பூந்தோளம் பேர் வச்சதுக்கு பூரான் வச்சுக்கிறான்ப்பா. இங்க வர்றா உனக்கு கூட அழகாம போச்சு. என்ன பார்த்தா சிரிக்கு மகளுக்கு என்ன ஒண்ணு பாத்தியா?